ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற அனிமையோட பேர் என்னன்னா டோக்கியோ ரிவெஞ்சஸ். இதுல மொத்தமா 3 சீசன் இருக்கு. அது இல்லாம அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. சரி, இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ரொம்பவே சிம்பிளான லைஃப் பாடுற நம்ம ஹீரோ. திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா அவரு மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இறந்துட்டாங்க. அதை தெரிஞ்சு அவரு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ திடீர்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவரால் டைம் டிராவல் பண்ண முடியும். அதை வச்சு அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இந்த டைம் டிராவல் பவர் அவருக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் டோக்கியோ ரிவெஞ்சஸ். இது கேட்கும் போது டைம் டிராவல் தானே அப்படின்னு இருந்தாலும் கதையை கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் சூப்பரா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீனே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நியூஸ்ல தான் சொல்றாங்க டச்சிபானா ஹினாட்டா அப்படின்ற ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துடுறாங்க அவங்களோட பிரதரோட. இதை கேட்ட அவரு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியே அனிமையோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 1 ரீபார்ன். இவர் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு டிவிடி கடையில வேலை பார்க்கறாரு. அங்கேயும் திட்டு வாங்குறாரு. அப்புறம் ஒரு வேலை விட்டு வர வழியில ஒரு 3 சின்ன பசங்க கூப்பிட்டு கலாச்சிட்டு பக்கத்துல இருக்க கார்ல ஸ்கிராட்ச் போட்டுறாங்க. அந்த ஸ்கிராட்ச் போட்டது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் துரத்துறாரு. இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. என்னை விட வயசுல சின்ன பொண்ணு அந்த மேனேஜர் என்ன திட்டுறா. அந்த 3 சின்ன பசங்க என்னை கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. நான் எங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ அவர் தள்ளி விட்டுறாங்க. அங்க ட்ரெயினும் பக்கத்துல வந்துருச்சு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் சாவற டைம்ல எனக்கு என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஞாபகம் வரல. என் மைண்ட்ல இருந்த ஒரே ஆள் டச்சிபானா ஹினாட்டா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவருக்கு மிடில் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஃபிளாஷா வருது. என்னது இது, ஒருவேளை இதுதான் நம்ம செத்த உடனே ஒரு வாட்டி நம்ம லைஃபோட ரீகேப் வருமே அதுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குரல் கேக்குது, டக்கிமிச்சி ட்ரெயினை விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி கேக்குது. இவரு இறங்கி போறாரு. நம்ம ஹீரோ பேர் அனகாக்கி டக்கிமிச்சி. நம்ம டக்கிமிச்சின்னு கூப்பிடலாம். அந்த கூப்பிட்ட 4 பேரையும் பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. என்னன்னா இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. அதை அவர் யோசிச்சுக்கிட்டே போறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி போயிட்டே இருக்கும் போது தெரியுது அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பாக்குறாரு. யாரா இது கண்ணாடியில, ஓ இது நான் தான், மிடில் ஸ்கூல்ல நான் இப்படி இருந்தேனா அப்படின்னு யோசிக்கிறாரு ஹீரோ. அப்படியே பாக்கெட் செக் பண்ணி பாக்குறாரு. ஃபிளிப் போன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல 2005 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம 12 வருஷம் முன்னாடி இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா லைஃப் ஃபிளாஷ் இவ்வளவு உண்மையாவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இவங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிட போறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் நல்ல வேலை டக்கிமிச்சி, உன் கசின் மசாரு தேர்ட் இயர்ல லீடரா இருக்காரு, அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஆமா மசாரு, சரி அவனுக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஏய் என்ன கேள்வி கேட்கிற, நம்ம உன் கசின் ஸ்கூல்ல இருக்க செகண்ட் இயர் ஸ்கூல்ல போய் சண்டை போட போறோம். நம்ம தான் கெத்துன்றதை காமிக்க தேவையா, உன் கசின் தான் லீடர் அப்படின்றதுனால தேர்ட் இயர்ஸ் நம்மள வம்பு பண்ண மாட்டாங்க. எனது சண்டையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஏய் சும்மா பயப்படுறாம நடிக்காத, இன்னைக்கு நம்ம போய் அவனுங்கள மாறு கை மாறு கால் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போறாங்க. ஏய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னது இப்படி நடக்குது, அன்னைக்கு ஆமா நாங்க சண்டைக்கு போனோம், ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஹீரோ. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படியே அவங்க வழியில போற ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை ராகிங் பண்றாங்க. அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம், சண்டையா, நான் 10 வருஷமா சண்டையே போடலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்களும் தேடி ஒரு பார்க்ல வெயிட் பண்றாங்க. ஏய் எங்க இந்த செகண்ட் இயர்ஸ், நம்ம கண்ணுல அவங்க படவே மாட்டாங்களே, ஒருவேளை அவங்களா நம்மள பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறாரு, இந்த பார்க்க நான் பார்த்திருக்கனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஹேய் நீங்க தான் எங்க செகண்ட் இயர் பசங்களை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா தேர்ட் இயர்ஸோட கேங் வந்தது. எங்க செகண்ட் இயர்ஸ் ஸ்கூல் ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஹேய் நீங்க தேர்ட் இயர்ஸ் தானே, உங்க லீடர் கிட்ட நாங்க பேசிட்டோம், மசாரு தானே உங்க லீடர் அப்படின்னு சொல்லும் போது, ஹேய் மசாரு இத கேட்டியா, நீ லீடராமே, எங்களுக்கு தெரியாம எப்படி ஆன, போ ஓடி போய் எங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கினா போ அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோட கசின் அந்த கேங்ல ஒரு எடுபடியா தான் இருக்காரு. அப்படியே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. டக்கிமிச்சி என்னது இது அப்படின்னு 5 பேரும் பயந்துடுறாங்க. செம்மையா அடி வாங்குறாங்க. கொஞ்சம் கூட இறக்க பார்க்காம ரத்தம் தெறிக்க தெறிக்க அடிக்கிறாங்க. ஏய் பசங்களா, இனிமே நீங்களும் டோக்கியோ மாஞ்சி கேங்ல ஒரு ஆளு, உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எடுபடியா யூஸ் பண்ண போறாங்க. அப்போ ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு, ஓ நான் செத்து போயிட்டேன், ஆனா என் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நினைவுகள் எல்லாம் நான் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இதுதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அப்போதான் இவருக்கு ஞாபகம் வருது, டோக்கியோ மாஞ்சி கேங் இங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம டோக்கியோ மாஞ்சி கேங் தான் டச்சிபானா ஹினாட்டாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ எல்லாமே ஞாபகம் வருது. இவங்களுக்கு நான் அடிமையா இருந்தோம், அவங்க எங்களை பயங்கரமா ராகிங் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, அதனால தான் நான் கிராஜுவேட் ஆயிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஏதோ ஒரு வேலை தேடிக்கிட்டு கடைசி
கடைசி வரைக்கும் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையில இருந்தேன், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது, டச்சிபானா இன்னாட்டா இப்போ உயிரோட இருப்பாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாரு. ஹீரோக்கு வந்து அவங்க மூஞ்சே மறந்து இருக்கு. அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு ஓடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து, ஹேய் டக்கிமிச்சி, என்ன மூஞ்சில அவ்வளவு அடிபட்டு இருக்கு, மறுபடியும் சண்டைக்கு போனியா, சண்டைக்கு போறது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கதறி கதறி அழுகுறாரு. ஹேய் ஏன் நான் அழுதுட்டு இருக்க, என்னையே அறியாம நான் ஏன் அழுகுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோ கிளம்புறாரு. ஒன்னும் இல்ல, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, ஹேய் இல்ல நீ எதுவும் சொல்ல வந்த, மரியாதையா சொல்லு, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அப்போ என்கிட்ட எதுவுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஹினாட்டா என்ன ரொம்பவே கேர் பண்ணிப்பா, என்னதான் அவ உருவம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவ ரொம்பவே தைரியசாலி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்போ இவர் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு 3 பேர் வந்து ஒரு சின்ன பையனை ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு செம்ம கடுப்பாயிட்டு ஒருத்தனை வாயிலே குத்திடுறாரு. நானே இங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு வந்தா சும்மா வள வள வளன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாட்டில் எடுத்து உடைச்சி இங்க இருந்து மரியாதை போயிடுங்க இல்ல கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவனுங்களும் பயந்து ஓடிடுறானுங்க. அப்போ அந்த பையன் வந்து அந்த பாட்டில் எங்கேயே போட்ட ஆபத்து அப்படின்னு சொல்றான். உடனே இவரை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுறாரு. என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அப்போ இவர் வந்து, இதை பாரு, இந்த மாதிரி சூழ்நிலை நீ ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கணும், நீ அடி வாங்க தயாரா இருக்கணும், ஆனா பின் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆனா நான் இப்போ சொன்னதுல ஒண்ணு கூட நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் பேரு டச்சிபானா நவுட்டோ அப்படின்னு சொல்றாரு. ஹே நீ ஹினாட்டாவோட தம்பியா அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்போ இந்த பையனும் ஹினாட்டா கூட செத்துருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என் பேரு அனகாகி டக்கிமிச்சி அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு உன் அக்காவை பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க பையன். ஏன் அப்படின்னு இவர் கேட்கும்போது, அவ சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருப்பா, இதை பண்ணாத அதை பண்ணாத சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றான். சரி எப்படி இருந்தாலும் உன் அக்காவை நல்லா பாத்துக்கோ, எனக்கு உன் அக்காவை ரொம்ப பிடிக்கும், அது நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்ல போது உனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். இதே நாள் 2017ல நான் ட்ரெயின் ட்ராக்ல விழுந்து சாக போறேன், என்ன ஏதோன்னு தெரியல, அங்க விழுந்து நானு இங்க வந்திருக்கேன், இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்வீங்களே அப்படின்னு கேட்கும்போது, டைம் டிராவலா அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அதேதான், ஒருவேளை இது ஒரு பெரிய கனவு போல அப்படின்னு யோசிச்சுட்டு ஏஞ்சிக்கிறாரு. ஜூலை 1 2017ல உன் அக்கா சாக போறா, அதே நாள்ல தான் நீயும் சாக போற, அன்னைக்கு உன் அக்காவை காப்பாத்து, இந்த டேட்டை மட்டும் மறந்துடாத, ஜூலை 1 2017 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை கொடுக்குறாரு. அப்படியே பார்த்தா ஹீரோ மறுபடியும் பிரசன்ட்க்கு வந்துட்டாரு. ஹேய் நீங்க ஏஞ்சிரீங்களா, இவருதான் உங்களை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேய் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா யார் நீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் தான் டச்சிபானா நவுட்டோ அப்படின்னு சொல்றாரு. இவர்தான் ஹினாட்டாவோட தம்பி, அன்னைக்கு நீ சொன்னதுனால என்னோட தலையெழுத்து மாறிடுச்சு, நீ என்ன காப்பாத்திட்ட, என் அக்காவை காப்பாத்த நான் நல்லா படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசரா மாறிட்டேன், அதெல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னாட்டா உயிரோட இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மன்னிச்சிரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவளை காப்பாத்த முடியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் உன்னால அவளை காப்பாத்த முடியும், ப்ளீஸ் எங்க அக்காவை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. எனது நானா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. டைம் டிராவல், உன்னால ஒரே டேட்டுக்கு 12 வருஷத்துக்கு பின்னாடி உன்னால டைம் டிராவல் பண்ண முடியும், ஆனா அது ஒரே டேட் மட்டும்தான், அதுதான் உன்னோட பவர் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எபிசோட் 2 ரெசிஸ்ட் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நவுட்டோ வந்து ஹீரோவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றாரு. டோக்கியோ மாஞ்சி கேங் பத்தி அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோவை படிக்க சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. ஏன்னா அப்போதான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இவர் பாஸ்ட்டுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஹீரோ கொஞ்சம் சோம்பேறி, அவர் இதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்படியே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி டோக்கியோ மாஞ்சி கேங்கால ஹினாட்டா டாச்சுபானா அவளோட 26 வயசுல செத்து போனா. அதுவும் ஒரு கடையில இருக்கும் போது ஒரு ட்ரக் வந்து அந்த கடையை இடிச்சு நொறுக்கிடுச்சு, அதனால அங்க அவ செத்து போனா அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ பாக்குற ரிப்போர்ட்ல இருக்க எல்லாமே டோக்கியோ மேஜிக் அங்க பத்தி என் பொசிஷன்ல முன்னாடி இருந்த ஆள் தான் கலெக்ட் பண்ணாரு, இது எல்லாமே டாப் சீக்ரெட். ஆனா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டாரு. அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அவரை கொலை பண்ணத வீடியோ எடுத்து வச்சு அவரோட கண்ணுக்குள்ள சொருகி வச்சிருக்காங்க, நாங்க அப்படிதான் அவர் டெட் பாடியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நவுட்டோ சொல்றான். அவர் இந்த மாதிரி செத்துக்கு அப்புறம் நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன், நான் இந்த பொசிஷனுக்கு வந்து 6 மாசம் ஆகுது, இப்போ வரைக்கும் கிசாக்கி டெட்டா அப்படின்ற ஒருத்தர் கீழே தான் டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நவுட்டோ சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து, சரி இதெல்லாம் எப்படி ஹினாட்டாவை காப்பாத்த ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இப்போ உன் பவர்ல இருக்க ஒரே வீக்னஸ் என்னன்னா நீ ஒரே டேட்டுக்கு மட்டும்தான் பின்னாடி போக முடியும், அதாவது இன்னைக்கு ஜூலை 5, அப்படியே ஜூலை 5 தான் நீ 12 இயர்ஸ் பின்னாடி போக முடியும். ஹே அது வந்து உன்னோட அப்சர்வேஷன், என்னதான் நான் உன்னை பாஸ்ட்ல போய் காப்பாத்தினால நீ உயிரோட இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி போக முடியும்ன்றதுக்கு என்ன உறுதி அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஹீரோ. அப்போ நவுட்டோ வந்து, நீ மட்டும் பின்னாடி போயிட்டீங்கன்னா கண்டிப்பா என் அக்காவை காப்பாத்திடலாம், என்னதான் நம்மளால ஸ்பெசிபிக்கா ஒரு டேட்ல போக முடியலனாலும் நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணலாம். இப்போ நான் சொல்றது என்னன்னா, நீ 12 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நான் சொல்றவங்கள நீ மீட் பண்ண போற அப்படின்னு நவுட்டோ சொல்றான். யார் அது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சானோ மாஞ்சிரோ அப்புறம் கிசாக்கி டெட்டா, இவங்க 2 பேர் தான் டோக்கியோ மாஞ்சி கேங்கோட 2
2 லீடர். இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து இப்போ பிரசன்ட்ல இந்த நிலைமையில இருக்கு. இப்போ நீ பண்ண வேண்டியது எல்லாமே இவங்க 2 பேர் மீட் பண்ணாம தடுக்கணும். அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் கதை ஃபயர் ஆகுது. சரி இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரை தடுத்தா நம்ம ஹினாட்டாவையும் காப்பாத்திடலாம். ஆனா நான் எப்படி போறது பாஸ்டுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ போன வாட்டி சொன்ன மாதிரி நீ ஹேண்ட் ஷேக் பண்ணோன்னு தான் திரும்ப வந்த அப்படின்னு அதான் ட்ரிகர் பாயிண்ட். நீ 12 வருஷத்துக்கு பின்னாடி போ. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கூடயே இருந்து நீ இதெல்லாம் தடுக்கணும். இப்போ உன்னால மட்டும்தான் என் அக்காவை காப்பாற்ற முடியும். நீ ரெடியா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ரெடி ஆயிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க. டப்புன்னு ட்ரிகர் ஆகி ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா மறுபடியும் பாஸ்டுக்கு போயிட்டாரு. இங்க ஏதோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் சியர் பண்றாங்க. அடி அடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு போனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஹீரோவை குத்திடுறான். ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்த உடனே அந்த சண்டை முடிஞ்சிருது. அப்புறம் தேர்ட் இயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த சண்டையெல்லாம் வந்து ஆரம்பிச்சது. என்னன்னா இது வந்து ஒரு ஃபைட் கிளப். இங்க வந்து 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டு யாரு ஜெயிப்பா அப்படின்னு பெட்டு கட்டி காசு பாக்குறாங்க. இந்த கேங்கோட லீடர் பேர் தான் கியோமாசா. இப்போ ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறாங்க. மனசாட்சி இல்லாம மிதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இவங்களுக்கு நான் அடிமையா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி யாரு கூட சண்டை போட சொல்லுவாங்க. அதுல தோத்து போயிட்டேன்னா இந்த மாதிரிதான் இறக்கமே காட்டாம பயங்கரமா அடிப்பாங்க. இதுல தான் நான் இந்த ஊரை விட்டு போனேன். எல்லாரையும் ஏமாத்திட்டு போனேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோ அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஹேய், நீங்க டோக்கியோ மாஞ்சி கேங் தானே? உங்க லீடரை நான் பார்க்க முடியுமா? சானோ இல்ல கிசாக்கி யாரையாச்சு அப்படின்னு இவர் கேட்ட உடனே கியோமிசாக்கு செம்ம கோவம் வந்தது. அவன் பேட் எடுத்து பயங்கரமா அடிக்கிறான் ஹீரோவை. அங்க இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸே பயந்துடுறாங்க இவன் இவ்வளவு கோவப்படுறத பார்த்து. அப்போ அவன் வந்து ஏய், இன்னொரு வாட்டி சானோவோட பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அப்போ ஹீரோ பயந்துடுறாரு. ஏய், யாரா இவன்? என்ன பிரச்சனை இவனுக்கு? அவன் உண்மையாலே எனக்கு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறான். இவன் மிடில் ஸ்கூல் பையன் மாதிரியே தெரியலையா அப்படின்னு பயப்படுறாரு ஹீரோ. இப்போ கஷ்டப்பட்டு ஓடி போறாரு. நவுட்டோ, என்னால இது முடியாது. என்ன மாதிரி ஒரு அடிமை எப்படி டோக்கியோ மாஞ்சி கேங்கோட லீடரை மீட் பண்ண முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே போறாரு ஹீரோ. என்னதான் இது எனக்கு ஒரு செகண்ட் லைஃபா இருந்தாலும் ஒரு ஃபெயிலியர் எப்பயும் ஃபெயிலியர் தானே. எனக்கு தெரிஞ்சு நான் திரும்பியும் பிரசன்ட்டுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நவுட்டோ பார்க்க போறாரு. அப்போ வீட்டு வாசல் கிட்ட போன உடனே நவுட்டோ சொன்னதெல்லாம் வந்து ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்போ ஹீரோக்கு கஷ்டமாகுது. மறுபடியும் நம்ம என்ன எல்லாரும் ஏமாத்துறோமோ, மறுபடியும் நம்ம பின்வாங்குறோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க இனாட்டா வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து மறுபடியும் சண்டைக்கு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் இந்த பசங்களாம் இந்த மாதிரி சண்டை போட்டு டெய்லி அடி வாங்குறாங்க? நானும் பையனா இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்போ அவங்க வந்து நான் மட்டும் பையனா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். எனக்கு கராத்தே வேற தெரியும். நான் ஒரு பையனா இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்போ நானும் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டிய ஆள் நான் தான். ஏன்னா நீ தான் சரியான அழுமூஞ்சாச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஏய், நான் ஏதோ அன்னைக்கு மட்டும் தான் அழுதேன், அதை மறந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் வந்து ஹீரோ சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு ஹினாட்டா கூட இருக்கும் போது தான். அப்புறம் ஹீரோ கிளம்பிடுறாங்க அங்க இருந்து. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே வராரு. இப்போத்துல இருந்து 12 வருஷம் கழிச்சு என்னால ஹினாட்டா கூட இந்த மாதிரி ஒன்னா இருக்க முடியாது. நான் அவளை காப்பாத்த தகுதியே இல்லாதவன். ஆனா ஹினாட்டா சாக கூடாதே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வராரு. அப்போ வந்து டாக்குயா அப்படின்ற ஃப்ரெண்ட் வந்து ஹே டக்கிமிச்சி, நீ எப்படி நேத்து தோத்த அவங்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஹே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வயலட் கலர் யாரு இருக்குல்ல, அவன் பேர் தான் ஆக்குன். அப்படி இவங்க கூப்பிடும் போது ஹே, இன்னைக்கும் வந்து அதே மாதிரி ஒரு மேட்ச் இருக்கு. இப்போலாம் அவங்க டெய்லியும் இந்த மாதிரி ஒரு சண்டை வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சண்டையில வேற யாரும் இல்ல, டாக்குயா தான் அப்படின்னு சொல்லும் போது என்னது, ஏய் அவனுக்கு சண்டை போடவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறாங்க. அப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. என்னன்னா அவருக்கு பாஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இந்த சண்டை நடக்கும் போது டாக்குயா கிட்டத்தட்ட செத்துட்டான். அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க அவனை. ஆனா ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ ஆக்குன் வந்து அவனுக்கு பதிலா நான் சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம பேச்ச கியோமாசா கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ டாக்கியா வந்து டக்கிமிச்சி கிட்ட ஹே, உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் ஜெயிச்சிட்டு வந்த உடனே நீ எனக்கு ட்ரீட் வை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சியர் அப் பண்றாங்க. ஏ, இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு. நாங்க இவங்கெல்லாம் மோசமான ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன், ஆனா இவனுங்க இவ்வளவு மாசா பேசிட்டு போறானுங்களே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை விட்டானா, பயந்து ஓடி போன அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த சண்டைக்கு. அப்ப அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹே, அவன் அடி அவன் அடி அப்படின்ற மாதிரி ஒரே கூச்சல் தான். அப்போ வந்து ஒரு குரல், இது எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹே, உங்களுக்கு எல்லாம் போரே அடிக்கலையா? ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கீங்களே, ஏதாச்சும் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க தேவையில்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்போ கியோமாசா வந்து இன்ட்ரெஸ்டிங்காவா என்னது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பயப்படுறாரு. இல்ல, நான் இப்போ ஓடக்கூடாது, அவனை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்போ சண்டை நடக்கக்கூடாது அந்த ராஜாக்கும் இந்த அடிமைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஏய், நீ என்ன சொல்ற வர அப்படின்னு கேக்குறாங்க.
இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து கியோமாசா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த சீன் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கும். அப்போ ஹீரோ வந்து இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன், நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும், என் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாமே எதை பார்த்தோம் நான் இனிமேல் ஓட போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3ல அவங்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. டோக்கியோ மாஞ்சிகங்களோட 2 டாப் லீடர்ஸை நான் கண்டுபிடிச்சாகணும், சானோ அப்புறம் கிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் 3 ரிசால்வ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க அடிமையா இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த லீடரை பார்க்க முடியாது, அதுக்கு நான் கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. ஆனா குத்துலயே ஹீரோக்கு புரிஞ்சுது நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்றது. கியோமாசா வந்து மனசாட்சியே இல்லாம பயங்கரமா அடிக்கிறான் ஹீரோவை. அங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பயங்கரமா அடி வாங்கினாலும் ஹீரோ மாசா எனக்கு இன்னும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா கத்தி அவனை கொலை பண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஆக்கூனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு. கியோமாசாவை கண்டிப்பா கொன்னாகணும்ன்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கூட்டத்தோட அந்த சத்தம் வந்து அமைதியாயிடுது. என்னன்னு பார்த்தா என்னதான் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணனாலும் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் அட்டாக்கே பண்ண முடியாத அளவுக்கு அவனை பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கே மூச்சு வாங்கிடுது, டயர்ட் ஆயிடுறான். அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே அமைதியாடுறாங்க. யாரா இவன் இப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல இது பத்தாது, இது பத்தவே பத்தாது, என்னோட 12 வருஷம் வீக்னஸ் ஆன பயத்தை போக்குறதுக்கு இது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டக்குமிச்சி இது போதும் நீ செத்துருவ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் இப்படிதான் எல்லாத்த பார்த்தும் ஓடிக்கிட்டே இருந்தேன், ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஆக்குன் வந்து டக்குமிச்சி இது போதும், நீ எவ்வளவு தைரியசாலின்றதை நீ ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது என்னால இதுல இருந்து பின்வாங்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் பின்வாங்க முடியாதுன்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இத பாரு கியோமாசா, நீ என்ன ஜெயிக்கணும்னா கண்டிப்பா என்ன கொன்னாதான் உண்டு, ஆனா நான் தோக்க போறதே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ கியோமாசா வந்து டேய் என் பேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு கத்தும் போது அங்க ஒரு வாய்ஸ் வருது, ஏய் கியோமாசா எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க கத்திட்டு அப்படின்னு. என்னன்னு திரும்பி பார்த்தவன கியோமாசா பயந்துடுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஏய் போனி டெயில் வச்சிருக்காரு, அப்புறம் முடிய ஷேவ் பண்ணிருக்காரு, அந்த இடத்துல டிராகன் டாட்டூ வேற இருக்கு, இவருதான் டோக்கியோ மேஜிக் கேங்கோட வைஸ் கமாண்டர், இவர் பேர் வந்து டிராகன். அப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து ஹே டிராகன் என்னோட டோராயாக்கி வந்து திந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இது யாரா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி வந்திருக்காரு அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து குட் டே கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிறாங்க. இப்போதான் வந்து பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ். என்னன்னா இவர்தான் வந்து கமாண்டர் சானோ மாஞ்சிரோ, அதாவது இருக்கு இன்னொரு பேரும் இருக்கு மைக்கி. இந்த சீன் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அப்போ கியோமாசா கிட்ட போகும்போது டிராகன் வந்து கியோமாசா வயிற்றிலே எட்டி மதிக்கிறாரு. என்ன கியோமாசா நீ எப்போ ராஜாவான, நம்ம கமாண்டர் வரும்போது தலை குனியணும்னு உனக்கு தெரியல, நீ கமாண்டரை விட எவ்வளவு கீழே இருக்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டிராகன் சொல்றாரு. அப்போ மைக்கி வந்து ஹே உன் பேர் என்னது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து ஹனகாகி டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாரு. டக்கிமிச்சியா, நீ உண்மையாலே மிடில் ஸ்கூலா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி டக்கிமிச்சி இனில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உடனே கியோமாசா கிட்ட போயிட்டு இந்த ஃபைட் கிளப் வந்து நீ தான் நடத்துறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கரமா ஒரு கிக் விடுறாரு. யாரா நீ அப்படின்னு கேட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி டக்கிமிச்சி எப்படி அடிச்சானோ அந்த அளவுக்கு மோசமா அடி வாங்குறான். வா டிராகன் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இந்த மாதிரி சண்டையை வச்சு பெட் பண்றது ரொம்ப கேவலமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு மைக்கி. நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் டக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்க்ல இருக்காரு. அந்த இன்வின்சிபிள் மைக்கிக்கு உன்னை புடிச்சு போயிடுச்சு, நீ இன்னைக்கு பயங்கரமா பண்ண திரும்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ ஆமால இப்போ நம்ம கியோமாசா கிட்ட தப்பிச்சு அவனை விட பெரிய ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் நம்ம அவனுக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஆக்கூன் வந்து இவனுக்கு ரொம்ப பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்களே, ஆனா பரவாயில்ல இவனுக்கு இந்த மாதிரி சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஆக்குன்னு சொல்றாரு. ஹே டக்கிமிச்சி இன்னைக்கு நான் வந்து கியோமாசாவை கத்தி எடுத்து கொடுத்தலான்னு போயிட்டேன், ஏன்னா நம்மளால கடைசி வரைக்கும் ஒரு அடிமையா இருக்க முடியாதுல்ல, ஆனா ரொம்ப தேங்க்ஸ், உன்னால நாங்க எல்லாருமே இப்போ ஃப்ரீ ஆயிட்டோம், அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஹே நீ என்ன வெக்கப்பட வைக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ போயிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு. என்னடா வாழ்க்கை இது, 8 மணிக்கு இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சி ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து இனாட்டா வராங்க. அப்போ இனாட்டா வந்து ஏன் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு டேட் போக கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அது கண்டிப்பா ஒரு டேட்டா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. ஹே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறது கூட டேட்டிங் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஏன் ஒரே கிளாஸ்ல இருந்திருக்க கூடாது, இருந்ததா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ வந்து கிளாஸுக்கு போறாரு. அப்போ வந்து இதெல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நவுட்டோ நீ சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு லீடரை பார்த்துட்டேன் சானோ வாஞ்சிரோ, ஆனா நான் இதுக்கு மேல என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்காம தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வெளில சத்தம் கேக்குது. பார்த்தா மைக்கி வந்துட்டாராங்க. ஹேய் நீங்க தான் இருக்கீங்க
இருக்க டக்கிமிச்சி, சரி வெளில வா, நான் உன் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வெளில வந்து பார்த்தா அவரோட ஸ்கூல்ல இருக்க எல்லா தேர்ட் இயர்ஸையும் வந்து பயங்கரமா அடிச்சு போட்டிருக்காங்க. ஹீரோ பார்த்து மிரண்டு போயிடுறாரு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கன்னு நான் கேட்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவனுங்க கொஞ்சம் வெறுப்பேத்தினானுங்க, அதான் அவங்களை அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் எல்லாம் லைனா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலயும் குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராகன் வந்து உடகாவா க்ரூ வந்து ஷின்சேன் அப்படின்ற ஏரியா வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குறாங்க அப்படின்னு மைக்கி கிட்ட சொல்றாரு. அப்ப அதுக்கு அவர் வந்து சூப்பர், அப்ப இதே மாதிரி அவனுங்களையும் அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து கரெக்ட், இவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதும் காயப்படுத்துறதும் ஒரு டெய்லி ரொட்டீன், டெய்லியும் மூஞ்ச கழுவுற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ மைக்கி வந்து ஏய் நீ இப்போ ஃப்ரீ தானே, ஏன் நம்ம வெளில போக கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த பக்கம் பேசிட்டே இருக்கும்போது அங்க ஹினாட்டா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, சரி ஓகே இதான் கரெக்ட் டைம், நான் வந்து இவங்க கூட க்ளோஸ் ஆனாதான் கிசாக்கியும் இவங்களும் மீட் பண்ணாம பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா ஹினாட்டா. டிராகன் வந்து யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹினாட்டா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம மைக்கிய பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹினாட்டா வந்து டக்குமிச்சியை பிடிச்சி கூட்டு போறாங்க. இந்த மாதிரி இவங்களை புள்ளி பண்ண விடாத, நான் உன்னை காப்பாத்த அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராகன் வந்து ஏய் யார் நீ, என்ன உன்னை கொல்ல வைக்காத, நீ பாட்டுக்கிட்டு வர அடிச்சுட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, ஒரு ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சி விடாப்பிடியா ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போறவன் ஃப்ரெண்ட் இல்ல, டக்கிமிச்சி வந்து கொஞ்ச நாளாவே வந்து காயப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கான், அந்த காயத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னா நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு வந்து ஒரு கோவம் வருது. டப்புன்னு டிராகன் மேல கைய வச்சு அவ கையை விடு அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லும் போது அவ மேல இருந்து கையை எடுன்னு சொன்னேன், இனிமேல் நான் சில விஷயத்துக்கு மறுபடியும் பின்வாங்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து ஓ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைச்சேன், சரி விடு, இப்போ கேள்வி என்னன்னா நீ எப்படி சாக ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, ஹினாட்டா மேல மட்டும் கை வைக்க மாட்டேன்னு சொல்லு, அப்புறம் என்ன என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து கையை வாங்கி அடிக்கலான்னு வராரு. கிட்ட வந்துட்டு சும்மா பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை சீக்கிரமா ஏமாத்த முடியுதுப்பா. நம்ம ஹீரோ கண்ணு கிட்டத்தட்ட கலங்கிடுச்சு. அப்புறம் மைக்கி வந்து நான் போய் ஒரு பொண்ணு மேல கை வைப்பனா அப்படின்னு சொல்றாரு. உடனே டிராகன் வந்து நீ என்ன பயமுத்திர தெரியுமா, பரவாயில்ல கெத்தா தான் இருந்துச்சு, சில விஷயத்துக்கு மறுபடியும் நீ பின்வாங்க மாட்டேன், ரொம்ப நல்ல விஷயம் தான், ஒரு பொண்ணுக்காக யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டிராகன் சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஹினாட்டா வந்து என்ன மன்னிச்சிருங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மைக்கி வந்து பரவாயில்ல, ஆனா பயங்கரமான அடி திரும்பாது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ ஓகே, ஆனா நீ அதை யாருகிட்ட பண்றதும் இருக்கு, ஏதோ நானும் அதனால பரவாயில்ல, வேற யாருக்கிட்டயும் இது மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து நம்ம டேட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மைக்கி வந்து பாய் பாய், அடுத்த வாட்டி பார்க்கும்போது என்ன இதே மாதிரி அடிக்காத அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு மைக்கி. அப்புறம் இவங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, 12 வருஷம் கழிச்சு டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனா வந்திருக்கு, ஃப்ராடு வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பண்ணிருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த மாதிரி மாற வாய்ப்பே இல்லைன்னு தோணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து மைக்கி என்னையா உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் வந்து எனக்கு வந்து 10 வயசு பெரிய ஒரு அண்ணா இருந்தாரு, ஆனா அவர் இப்போ இல்ல, இறந்துட்டாரு, ஆனா அவர் என்ன மாதிரி ஆளுனா அவரை விட பலசாலியான ஆளுகிட்ட சண்டை போட யோசிக்கவே மாட்டாரு, உன்னை பார்க்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த அளவுக்கு எல்லாம் கெத்து இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஆமா ஆமா உங்க அளவுக்கு அவர் மோசமா இல்லதான் அப்படின்னு மைக்கி கலாச்சிடுறாரு. இந்த உலகம் வந்து என்ன மாதிரி சண்டை போற ஆட்கள் எல்லாம் ரவுடின்னு சொல்லி மோசமானவங்கன்னு சொல்லிடுறாங்க, ஆனா ஒரு காலத்துல எங்க அண்ணா உயிரோட இருக்கும்போது பைக்கர் கேங்னு ஒண்ணு இருந்துச்சு, அவங்க என்னதான் வந்து அந்த பைக் ஓட்டுற சத்தம் கேட்டாலும் அது எல்லாருக்குமே தொல்லையா இருந்தாலும் அவங்க எதை தப்பு பண்ணாலும் அது அவங்களே சரி பண்றாங்க, அப்புறம் எப்படி அவங்க மோசமான ஆளா இருப்பாங்க. நான் ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கேங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் இருந்தும் கூட அவங்க தப்பு பண்ணாதவங்களா இருக்கணும், இதுல நீயும் கண்டிப்பா சேர்ந்துக்கணும் டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாரு. டிராகன் வந்து இங்க நல்லா சண்டை போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒரு விஷயத்துல பின்வாங்காதவங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மாதிரி இங்க நிறைய பேர் இல்ல, அதனால எங்களுக்கு நீங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து என்னதான் மைக்கி வந்து ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலும் அவன் அவ்வளவு கெட்டவன் இல்ல, அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல இனாட்டாவை கொல்ற அளவுக்கு கெட்டவன் இல்ல, அப்ப மைக்கிய எந்த விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து பக்கத்துல கிசாக்கி டெட்டா நடந்து போயிட்டு இருக்கான், ஆனா அதை ஹீரோ பார்க்கல. போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஃபீல் ஆகுது அவன் எங்கேயா பார்த்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட முடியுது. இன்னும் நிறைய நல்ல எபிசோட்லாம் இருக்கு, கண்டிப்பா இந்த அனிமையை மிஸ் பண்றாதீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஹரிஷ்.